இஸ்லாம் சாதி வேறுபாடுகள் அற்ற மதமா? ஆப்பிரிக்க நாடாகிய சோமாலி நாட்டு மக்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அவர்களுடைய இழிய நிலைமையை குறித்து இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தில் ஜாதி உள்ளதா? இஸ்லாமில் இல்லையா? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சிலர் இப்படியாக கிறிஸ்தவத்தை குறை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலும் ஜாதி இருக்கிறது என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தார்கள். தலித் மக்கள் கிறிஸ்தவத்துக்கு வராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு கிறிஸ்தவ ஊழியர், அதாவது சொல்லப்போனால் போலி கிறிஸ்தவ ஊழியர், அப்படியாக ஒரு வீடியோவை பேட்டியாக கொடுத்திருந்தார். அந்த தலைப்பில் அவர் பல வீடியோக்களில் கிறிஸ்தவத்தை கண்டபடி தாக்கி பேசி வருகிறார். அதனால் அவர் பல விதத்தில் பலனை பெறுகிறார். அவருக்கு பல விதத்தில் லாபம் இருக்கிறது. அந்த காரியமெல்லாம் நாம் இப்போது பார்க்க போவதில்லை. ஆனால் இஸ்லாமில் ஜாதி இல்லை என்று சொல்லப்படுகிற கூற்று ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு காட்டி ஒரு கிறிஸ்தவத்தை அந்த மத நம்பிக்கையை இழக்கச் செய்கிற ஒரு காரியம். அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால், தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய நம்பிக்கையை இழக்க செய்வது, அல்லது முக்கியமாக கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவது, ஜாதி பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்களுக்கு கூட்டம் நடத்த இடைஞ்சல் செய்வது, இன்னும் கூட கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வாசலில் நின்று கொண்டு அங்கே நோட்டீஸ் கொடுத்து கொண்டு, அல்லது அந்த பனியன் விற்று கொண்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடுவது. இப்படி தமிழ்நாட்டிலே குறிப்பாக ஒருவர் இருக்கிறார். மற்ற மாநிலங்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தின் மேலே அவதூறு பரப்புவது பல விதங்களில். அதனால் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது, அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறார்கள். அந்த காரியமெல்லாம் இப்போது நான் சொல்லப்போவதில்லை, எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இஸ்லாமிலே கண்டிப்பாக இந்த வேறுபாடு இருக்கிறது. ஒரு மனிதனை இழிவுபடுத்தி, அதாவது தீண்டாமை என்ற கொடுமையை நாம் அறிந்திருக்கிறோம். இந்தியாவிலே தீண்டாமை என்ற கொடுமை, நீ தீண்டத்தகாதவன் என்று சொல்லி, நீ இந்த வேலையை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதைவிட மிக மோசமான கொடுமை என்ன? ஒருவனை அடிமையாக பயன்படுத்துவது. அது இன்றும் நாம் இந்த சமூகத்தில் பார்க்கிறோம். அதாவது அரேபியாவிலே பார்க்கிறோம். சூடான் என்ற இஸ்லாமிய தேசத்தில் இன்னும் அடிமைத்தனம் இருக்கிறது. அதற்கு எதிராக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறதே ஒழிய சட்டம் எதுவும் இயற்றவில்லை, சட்டபூர்வமான நடவடிக்கைகளும் இல்லை. நம் நாட்டிலிருந்து வேலைக்கு செல்பவர்களும் கூட அவர்களுடைய ஒப்பந்தத்தின் மூலமாக கிட்டத்தட்ட அடிமைகளைப் போல அங்கு போய் வேலை செய்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். முக்கியமாக சொல்ல வந்த காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் சிந்தனைக்கு, இஸ்லாம் சாதி வேறுபாடுகள் அற்ற மதமா? ஆப்பிரிக்க நாடான சோமாலி நாட்டைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்களை ஆப்பிரிக்கராக அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. இவர்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்ததினாலே தங்களை ஆப்பிரிக்கர்கள் என்று நினைப்பதில்லை. மற்ற ஆப்பிரிக்கர்களை விட வேறுபட்டவர்கள், அவர்களெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒரே கடவுளை நம்பாதவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை தாழ்வாக நினைப்பதுண்டு. தங்களை அவர்கள் அரேபியர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் அரேபியர்களோ அவர்களை இழிவாக, கீழ் மக்களாக எண்ணுகின்றனர். அம்மக்களை அபீத் என்றே குறிப்பிடுகின்றனர். அந்த அபீத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? கீழானவன், வேலைக்காரன், அடிமை என்ற பொருள். இப்படி கருப்பு இன மக்கள், அவர்களெல்லாம் அடிமைகள் என்பது அவர்கள் கொண்டிருக்கிற ஒரு கொள்கையாக இருக்கிறது. சவுதி அரேபியாவிலும் கருப்பு அரேபியர்கள் இருக்கிறார்கள். மிக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கே அடிமைகளாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்கள், அவர்களுக்கு இவர்கள் பெண் கொடுப்பதில்லை, பெண் எடுப்பதும் இல்லை. ஆனால் இது வெளி உலகத்துக்கு தெரியாது. இதை பற்றி அவர்கள் பேசுவது இல்லை. இஸ்லாமியர் வெளி உலகத்தில்
தங்கள் மதம் சாதி பிரிவினை அற்றது என்று சொல்லி தங்கள் மதத்தை பெருமையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். கிறிஸ்தவத்திலே ஜாதிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் மதத்திலே அதை காட்டிலும் அதிகமான ஒரு அடிமைப்படுத்துதல் உண்டு. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.